கணவன் தோற்றத்தில் போய் என்ன செய்வான், மனைவியோடு இருப்பான். கணவன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் வேற ஒருத்தன் உருவத்தில் மாறுவான். கணவன் நினைப்பார், அடைய மனைவி வந்து இன்னொருத்தனை வந்து வீட்டில் வச்சுக்கிறான்னு சொல்லி யோசிப்பார். கண்கூடா பார்த்தேன்னு சொல்லி விவாகரத்து நடக்கும். அல்லது மனைவியுடைய தோட்டத்தில் போய் கணவனத்தில் போய் நிற்பார், மனைவி வந்து பார்க்குற நேரத்தில் வேற பெண்ணோட உருவத்துக்கு மாறுவார். ரியல் ஃபுட்டேஜை வந்து வரைஞ்சி கொடுக்குறான். இதை பார்த்தது மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடே, நாங்கள் யாரை பார்க்க இயலாதுன்னு சொல்லி நாங்கள் மனம் முறிவிட்டு இருக்கிறோமோ, இவரை நேராக கொண்டு நிப்பாட்டின மாதிரி இந்த வரைபடத்தை நீ வரைஞ்சி கொடுத்துக்கிறியாப்பா. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு போகிறது தானே. அது மாதிரி இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, 2வது தலைமுறை கூட இவரோட ஃபோட்டோவின் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் சைத்தான் சொல்கிறேன், நீங்கள் இவரோட பொம்மையை, அதாவது சிலையை வந்து நான் செஞ்சு தரேன், இவரோட உருவத்திலேயே ஒரு சிலையை நான் செஞ்சு தரேன். நீங்கள் வரைபடத்தை தானே கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் அவரோட உருவத்தையே செஞ்சு தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, எஸ்ஆர்எம் மீடியா மூலமாக இன்று மிகவும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்களிடத்தில் ஏதாவது நல்ல பதிவுகள், சம்பவங்கள், இஸ்லாமிய வரலாறு சார்ந்த விடயங்கள், சமூகம் பிரயோசனம் அடைஞ்சால் நல்லம்னு சொல்லி நீங்கள் கருதக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இமெயில் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது அடுத்ததாக தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ உங்களுடைய பதிவுகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாம் அந்த பதிவை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் கரிசனை செலுத்துவோம் என்ற விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்கிறோம். அதே போன்று மாஷா அல்லான்னு சொல்லி தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் எங்களுக்கு வழங்கி வாரீங்க. தொடர்ந்து இன்னும் உங்களுடைய பரிபூர்ணமான அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதே போல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒருத்தரும் ஏனைய சகோதரி பிரயோசனம் அடைஞ்சால் நல்ல சொல்லி நினைக்கக்கூடியவங்க வீடியோ ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற இப்போ உதாரணமாக நீங்கள் 100 பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த 100 பேருமே லைக் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் யூடியூப் யோசிக்கும் இந்த வீடியோ இதை இன்னும் சொசைட்டி கொண்டு போய் நாங்கள் மூவ் பண்ணணும்னு சொல்லி யூடியூப் யோசித்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும், ஷேர் ஆகும். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஷேர் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய எனக்கும் அதுக்கு உண்டான நன்மை நிச்சயமாக கிடைக்கும். உலகளாவிய லாபங்கள் 2வது விஷயம், நன்மை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு உடந்தையாக இருந்தவங்களுக்கும் யாராவது இந்த சம்பவங்களை பார்த்து இந்த நல்ல விஷயங்களை பார்த்து பிரயோசனம் அடையக்கூடிய நேரத்தில் உங்களுக்கும் அந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நல்ல விஷயம் எதன் மூலமாக நடந்துன்னு சொன்னாலும் அதுக்குண்டான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தினவனாக வாங்க இன்றைய சம்பவத்துக்குள்ளே போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய சம்பவம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது உலகத்தில் வந்து முஸ்லீம்களை தவிர எல்லா மதத்தினவர்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இந்த சிலை வணக்கம். இந்த சிலை வணக்கத்தை ஷைத்தான் சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு எப்படி ஒரு கொடுத்தான்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். இந்த சம்பவம் வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே போல் ஆழமான படிப்பினைகளை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த சம்பவத்தை கேட்குறது மாதிரியே உங்களோட வாழ்க்கையில் படிப்பினை வந்து நீங்கள் கட்டாயம் உருவாக்கிக்கோங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு போகணும், எங்களுக்கு லைக் கமெண்ட்ஸ் கிடைக்கணும், எங்களோட சேனல் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு நோக்கம் அல்ல. கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சம்பவத்தை பாடம் படிக்கணும். அதுதான் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்து வரணும். அதுதான் நாங்கள் யோசிக்கிறது. இன்றைக்கு இல்லாட்டி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, வியூவர்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதை விட்டுட்டு சமூகத்துக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் சமூகத்துடைய உள்ளம், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் பண்படுத்தப்படணும், நல்ல விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படணும் என்பதற்காகத்தான் நாங்கள் எவ்வளோ பெரிய முயற்சிகளை செஞ்சு சகோதரர்களே உங்களுக்கு மத்தியில் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மகன், அவர் மிக இறைநேசர், அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார். அவரோட வாழ்க்கையில் எந்த விதமான தவறும் இருக்கல. அவர் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யவும் இல்லை. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து அதிகமாக நேசித்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அளவு கடந்து நேசித்தாங்க. அதன் அளவுக்கு மிஞ்சின்னு சொன்னால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லி பழமொழி சொல்வார்கள். இதுதான் இவரோட விஷயத்தில் நடந்துக்குது. அளவு கடந்து நேசிக்கிறாங்க. ஏன் மக்கள் அப்படி நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் இவரோட பண்பாடு அப்படி. அவர் நபியுடைய மகன், அவர் ஒரு இறைநேசர், அவர் முஸ்லீம், எப்படி மக்களோட பண்பாக நடந்து கொள்ளணும் என்ற விஷயம் அவருக்கு தெரியும்.
அதே போல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர் செஞ்சார், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சார், உலகத்தில் நல்லவராகவே வாழ்ந்துட்டு போனார். இவரோட நல்ல பண்புகளை வைத்து தான் மக்கள் என்ன செஞ்சாங்க, இவர் அளவு கடந்து நேசித்தாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, வஃபாத் ஆகிறாரு. வஃபாத் ஆகினதுக்கு பிறகு மக்களால் வந்து இவரோட மரணத்தை ஏற்றுக்கொள்ள இல்லாத நிலைமை வருது. இப்போ நாங்கள் ஒரு மனுஷனை வந்து அதிகமாக நேசிச்சேன்னு சொன்னால், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மரணத்தை கூட சஹாபாக்களால் தாங்கல போயிட்டு. ஆனால் சஹாபாக்கள் மாஷான்னு சொல்லி மூட நம்பிக்கைக்குள்ளே போகலை. அதுக்கு உண்டான எல்லா வழிகாட்டலையும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டிட்டு தான் போனாங்க. அப்போ இந்த மக்களுக்கு இந்த வழிகாட்டல் கிடைக்கல. ஏன்னா இவர் ஒரு இறை தூதர் அல்ல, இவர் ஒரு இறை நேசர். அப்போ இவர்கிட்ட நல்ல பண்புகளை வச்சு மக்கள் இப்படியெல்லாம் இவர் வாழ்ந்தார், இப்படியெல்லாம் உலகத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சார், பல விஷயங்களை பல சமூக சேவைகளை செஞ்சார் இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நல்ல விஷயங்களை நினச்சி மக்கள் என்ன செய்கிறாங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தாரு ஷைத்தான். பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தார், சரி இப்போ இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து விதையை விட்டுட்டோம்னு சொன்னால், விதையை விதைச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 2-3 தலைமுறை போகக்கூடிய நேரத்தில் தானாக என்ன திட்டம் நிறைவேறும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஒரு திட்டத்தை போடுறாரு. என்ன திட்டம்னு சொன்னால், மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மக்களே, இந்த புத்தர் இருக்கிறார் தானே, ஒரு நல்ல மனுஷன் அப்படி தானே சொல்லுவான். ஒரு எங்களை வந்து குழியில் தள்ளுறவன் வந்து நேராக போய் இழுத்துட்டு போய் தள்ள மாட்டான், நல்ல விஷயங்களை தலையை தடாய் கொண்டு போய் தான் தள்ளுவாங்க. அவர் சொல்கிறாரு, ஷைத்தான் சொல்கிறான் என்ன, அவர் நல்ல மனுஷன் அப்பா. ஏன்னா அப்போ அவரோட மக்களுடைய எண்ணத்தில் இருந்து மக்கள் புத்தை வந்து எப்படி நேசிக்கிறாங்களோ அந்த அமைப்பில் போய்த்தான் இவர் என்ன செய்யணும், இவர்கிட்ட வேலையை சாதிக்கணும். அப்போ அது மாதிரி அவர் யோசிக்கிறாருன்னா, புத்தன்னு சொல்லக்கூடிய நல்ல மனுஷன். இப்போ நீங்கள் கவலைப்பட்டுட்டீங்க, எனக்கு புரியுது, எனக்கு ஒரு வேலை செய்யணும் வேணுண்டா அவர் சொல்கிறாரு. இப்போ புத்தை வந்து உங்களால் பார்க்கல தானே, நான் ஒரு வேலை செய்கிறேன், புத்துடைய வரைபடத்தை நான் வரைஞ்சி தரேன். ஏன்னா ஷைத்தான அந்த காலத்தில் வரைபடம் ரியல் ஃபுட்டேஜ் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் ஷைத்தானால் முடியும். அப்போ என்ன செய்கிறான், ரியல் ஃபுட்டேஜை வந்து வரைஞ்சி கொடுக்குறான். இதை பார்த்தது மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடே, நாங்கள் யாரை பார்க்க இயலாதுன்னு சொல்லி நாங்கள் மனம் முறிவிட்டு இருக்கிறோமோ, இவரை நேராக கொண்டு நிப்பாட்டின மாதிரி இந்த வரைபடத்தை நீ வரைஞ்சி கொடுத்துக்கிறியாப்பா, ரொம்ப நன்றி என்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஷைத்தானை புகழ்கிறாங்க. அப்போ ஷைத்தான் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ஷைத்தான் எப்படி நேருக்கு நேரம் வந்து பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த காலத்தில் வந்து ஷைத்தான் நேருக்கு நேரம் வந்து பேசுவான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் நான் சொன்ன விஷயத்தை ஏண்டு உருவத்தில் ஏண்டு வாய்ஸில் எப்படி சொல்லுதோ, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம் வரைக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தை மாதிரி செயற்பட்டவன் தான் இந்த ஷைத்தான். நாங்கள் பத்ர் யுத்தத்தில் பாடத்தில் கூட நாங்கள் பார்க்குறோம், சுராக்கா இப்னு மாலிக்குடைய தோற்றத்தில் வந்து காஃபிர் இடத்துல ஷைத்தான் போய் நின்றான். முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான காஃபிர்கள் திரண்டு வந்தாங்க தானே, அந்த காஃபிருடைய கூட்டத்தில் சுராக்கா இப்னு மாலிக்ன்ற தோட்டத்தில் வந்து இவன் ஷைத்தான் நின்றான். சுராக்கா இப்னு மாலிக்கை பார்த்ததும் காஃபிர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிச்சு, இவர் மிச்சம் ஒரு பலசாலி எங்களோட தான் நிற்கிறான்னு சொல்லி இவரும் சொன்னார், ஓ நான் சுராக்கா இப்னு மாலிக் தான், நீங்கள் பயப்பட வானம்னு சொல்லி. கடைசியில் நடக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டதும் மாணவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் இவர் ஓட்டம் பிடிக்கிறாரு. இப்போ காஃபிர்கள் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் ஓடுறீங்க, உதவுறன்னு சொல்லி அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லி வந்துடுங்க தானே, ஏன் ஓடுறீங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் சுராக்கா இப்னு மாலிக் சொல்கிறாரு, அதாவது சுராக்கா இப்னு மாலிக்குடைய உருவத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் சொல்கிறான், நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன், ஆனால் என்ன ஆல் அவுட்டாக போதும்னு சொல்லி அவர் போய் சேர்ந்தார். அப்போ இதில் எந்த சம்பவத்தை விளங்குதுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம் வரைக்கும் ஷைத்தான் உருவத்தில் வந்து ஒவ்வொரு உருவத்திலையும் வந்து நேருக்கு நேராக எங்களோட பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துவாவோட தான் அல்லாஹ் அந்த விஷயத்தை நிப்பாட்டினான். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்ய மட்டும் இருந்திருந்துன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு குழப்பங்கள் உருவாக்கியிருப்பான். அதாவது கணவன் தோற்றத்தை போய்த்து மனையோடு இருந்து நடக்குமா இல்லையா, கணவன் தோற்றத்தை போய்த்து என்ன செய்வான், மனையோடு இருப்பான். கணவன் வீட்டுக்கு வர நேரத்தில் வேற ஒருத்தன் உருவத்தில் மாறுவான். கணவன் நினைப்பார், அடைய மனைவி வந்து இன்னொருத்தனை வந்து வீட்டில் வச்சுக்கிறான்னு சொல்லி யோசிப்பார். கண்கூடா பார்த்தேன்னு சொல்லி விவாகரத்து நடக்கும். அல்லது மனைவியுடைய தோட்டத்தில் போய்த்து கணவனத்தில் போய்த்து நிற்பார், மனைவி வந்து பார்க்குற நேரத்தில் வேறு பெண்ணோட உருவத்துக்கு மாறுவான். மனைவி என்ன செய்வா, அடே நீ நேருக்கு நேராக ஒரு பெண்ணோடு இருந்தது நான் பார்த்தேன்னு சொல்லி ஃபித்னா உருவாக்கி. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்படியாக பல விதமான ஃபித்னாக்கள் உருவாக்கியும் இந்த ஷைத்தானுக்கு உருவம் கொடுக்கக்கூடிய சக்தி இது வரைக்கும் இருந்துன்னு சொன்னான். ஆனால் இப்போ உலகம் அழியக்கூடிய காலமன்றத்தால் ஏஐ என்ற பேரில் வந்து அந்த ஷைத்தான் உருவம் எடுத்துட்டு அவ்வளோதான் உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னால் நலவுகள் நடக்குது மாஷாஅல்லாஹ்னு சொல்லி ஏஐ மூலமாக பல நலவுகள் நடந்துன்னு சொன்னாலும் அந்த ஷைத்தானுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது மாதிரி தான் இந்த சம்பவம் நடக்குது. ஏன்னு சொன்னால் ஏண்ட வாய்ஸை வச்சு ஏண்ட உருவத்தை வச்சு வேண்டிய வீடியோ ஃபுட்டேஜை வந்து நேருக்கு நேராக இல்லாட்டியும் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஏஐ மூலமாக உருவாக்க முடியும். ஆனால் ஷைத்தான் நேருக்கு நேராக வந்து சந்தித்தான். ஏஐ வந்து வீடியோ ஃபுட்டேஜ் மூலமாக
உருவாய் காட்டுது, இவங்க செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி உருவாய் காட்டுது. அப்படியாப்பட்ட ஒரு சைத்தானுடைய காலத்தை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவதானமாக வாழ வேண்டிய நிலைமைக்குது. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், உருவத்தோட்டத்தை வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. மக்கள் மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நினைவு வரக்கூடிய நேரத்தை எல்லாம் பார்க்குறாங்க, அதை இதாக்குறாங்க. அப்படியே நடக்குது. இந்த சம்பவம் நீண்டு கொண்டு போகும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த சமூகம் அப்படி என்ன செய்து மௌத்தாகுது. 2வது வரக்கூடிய சமூகம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட மூதாதையர்களோட எங்களோட அப்பா அம்மாவோட காலத்தில் வந்து இந்த புத்துன்னு சொல்லக்கூடிய இறைநேசர் வாழ்ந்தாங்க. எங்களோட அப்பமாரும் என்ன செஞ்சாங்க, புத்துடைய ஃபோட்டோ ரியல் ஃபுட்டேஜை வச்சு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் என்ன செய்வோம், அதை வச்சுக்கொள்வோம். அப்போ இந்த எங்கள்கிட்ட மூதாதையர்கள் இவர்கிட்ட ஃபோட்டோ வச்சு கொண்டு இருக்குதுன்னு சொன்னால், இவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம், இவர்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம், இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட தேவைகள் நாங்கள் போகக்கூடிய இடத்துல, உதாரணமாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தேன்னு சொன்னால், நாங்கள் தொழிலுக்கு போகக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய ஏதாவது உலகளாவிய காரியங்கள் நடக்கணுமா இருந்துன்னு சொன்னாலும், இந்த என்ன செய்வாங்கன்னா, 2வது தலைமுறை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், புத்துடைய ஃபோட்டோவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு போவாங்க. நடக்குமா இருந்துன்னு சொன்னால், ரைட், இவரோட பரக்கத்தால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன செய்வாங்க, 2வது ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே ஷைத்தான் கொண்டு போனான். அப்புறம் ஷைத்தான் எவ்வளோ நிதானமாக இந்த விஷயத்தை கையாண்டான்னு பாருங்கள். அப்போ நாங்கள் ஷைத்தான் அப்படி நிதானமாக கையாடக்கூடிய நேரத்தில், நாங்கள் எங்கள்கிட்ட நல்ல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளணும். இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். இப்போ 3வது தலைமுறை வருது. இப்போ அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போய்த்தாங்க. 3வது தலைமுறைக்கு ஷைத்தான் என்ன செஞ்சான், இந்த பாருவாப்பா, இந்த 1வது தலைமுறை 2வது தலைமுறை எல்லாம் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க. இந்த 2வது தலைமுறை கூட, 2வது சந்ததி கூட இந்த ஃபோட்டோ வச்சு நிறைய காரியங்கள் சாதிச்சுக்கிறாங்க. இவர் லேசான ஆள் இல்லை. அப்போ இந்த மக்கள் யோசிக்கிறாங்க, அடே இந்த 2 தலைமுறையும் வந்து என்ன செஞ்சாங்க, இப்போ கொஞ்சம் அந்த ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு போகிறது தானே. அது மாதிரி இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, 2வது தலைமுறை கூட இவரோட ஃபோட்டோயின் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. இப்போ நாங்கள் ஷைத்தான் சொல்கிறேன், நீங்கள் இவரோட உருவ பொம்மையை, அதாவது சிலையை வந்து நான் செஞ்சு தரேன், இவரோட உருவத்தையே ஒரு சிலையை நான் செஞ்சு தரேன். இதுங்க ஒரே படத்தை தானே கையில் வச்சுட்டீங்க, நான் அவரோட உருவத்தையே செஞ்சு தரேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து, ஒரு நஞ்சை வந்து 3வது தலைமுறைக்கு போட்டான். அவங்களும் எக்ஸெப்ட் பண்ணாங்க. 2 தலைமுறைக்கு சாதிச்சுட்டு போய்த்தாங்க தானே. இப்போ 3வது தலைமுறை சொல்கிறாங்க, அவர் ரைட், உருவ படம் வேணும் எங்களுக்கு, அவரோட ரியல் உருவமே வேணும் என்ற மாதிரி செஞ்சு ஒரு சிலையை வந்து உருவாக்கி கொடுக்குறான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் அந்த சிலை போகுது. இப்போ என்ன செஞ்சாங்க, 2வது தலைமுறை ஃபோட்டோவை பார்த்து அவங்க நல்ல காரியங்களை செஞ்சது மாதிரி இவங்க என்ன செய்தாங்க, சிலையை வச்சு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாவது நடவு நடந்ததுன்னு சொன்னால், இந்த புத்துடைய சிலை இருந்ததன் பரக்கத்தின் மூலமாக தான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே, ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை நடக்காதுன்னு சொன்னால், எங்களுக்கு அசாத்தியமான விஷயம் நடக்கணுமா இருந்துன்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்துடைய சிலைக்கு முன்னாலேயும் நாங்கள் என்ன செய்யற பார்த்துட்டு போவோம். அப்போ இவரோட பரக்கத்தால் வந்து அல்லாஹ் அதை செஞ்சு தந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து உருவாக்கி 3வது தலைமுறை என்ன செஞ்சான், வழிகெடுத்தான். 4வது தலைமுறைக்கு என்ன செஞ்சான்னு சொன்னால், இங்கே பாரு, 3 தலைமுறை இப்படி தான் நடந்துட்டு போச்சு, இப்படி தான் செஞ்சாங்க. இந்த 3 தலைமுறைக்கும் கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் சரியாக தான் கிடைச்சிச்சு. இப்போ 4வது தலைமுறைக்கு என்ன செஞ்சான், நீங்கள் இவரை வணங்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஃபோட்டோவை மட்டும் வச்சுருந்தவங்களும் நல்லவு நடந்துச்சு. 2வது காரியங்களுக்காக ஃபோட்டோவை பார்த்துட்டு போனவங்களுக்கும் நல்லவு நடந்துச்சு. 3வது உருவ பொம்மையில் வீட்டில் வச்சவங்களுக்கும் நல்லவு நடந்துச்சு. 4வது தலைமுறை நீங்கள் யாராவது வணங்கக்கூடாது, வணங்கினேன் எவ்வளோ பரக்கத்து கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விதையை போட்டான். மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 3 தலைமுறை செஞ்சாங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போய்த்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போய்த்து நாங்கள் இவர் வணங்குவோம். வணங்கினேன்னு சொன்னால் இவர் மூலமாக அல்ல எல்லாம் செஞ்சு தந்துடுவான் அப்படின்ற மாதிரி சிலைக்கு முன்னால் மண்டிட ஆரம்பித்தாங்க. சகோதரர்களே, இதுதான் சிலை வணக்கத்துடைய ஆரம்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வத்தவ், அதாவது வத்தவ் வலா சுவா வலா யஊஸ்ன்னு சொல்ல, வயஊக் நஸ்ர். இந்த 4 பேர், இந்த 4 பேர்கிட்ட 4வது தலைமுறையாக மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, புத்துடைய சந்ததி வந்து என்ன செஞ்சாங்க, ஃபோட்டோ மட்டும் வச்சாங்க. யவக்கூடிய சந்ததி வந்து என்ன செஞ்சாங்க, 2வது அவங்களோட காரியங்களுக்காக ஃபோட்டோ வச்சு கொண்டிருந்தாங்க. 3வது சந்ததி யவுஸ், அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது நலவு நடக்கணுன்றதுக்காக உருவ பொம்மையை வீட்டில் வந்து வச்சாங்க. நஸ்ருன்னு சொல்லக்கூடியவன் சந்ததி என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பித்தாங்க. இப்படியாகத்தான் சிலை வணக்கத்தை கொண்டு வரத்துக்கு உலகத்துக்கு 4 தலைமுறையாக ஷைத்தான் முயற்சி செஞ்சுக்கிறான்.
என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், பாடமாக படிப்பினை பெறணும். இன்றும் கூட சில இந்து சகோதரர் கூட எங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், அவனோட குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வத்திற்கு வரலாறு எடுத்து பார்த்துன்னு சொன்னால், சமூகத்தில் கண்ணியமாக வாழ்ந்துட்டு போனவங்க, ஒரு மரியாதையாக வாழ்ந்துட்டு போனவங்களோட நினைவாகத்தான் அந்த சிலைகள் செதுக்கப்பட்டு அவங்கள என்ன செய்வாங்க, குலதெய்வமாக வழிபடுவாங்களாம். அப்போ இது இந்த இந்த விஷயத்தை எங்கேருந்து உருவாக்கினான் சைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல மகனுடைய காலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 4 தலைமுறையாக உருவாக்கித்தான் இறுதியாக முழு உலகமுமே சிலை வணக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். உலகத்துக்கு 1,24,000 நபிமார் அனுப்பி சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தான். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய நேரத்தில் கூட காபாவில் கூட 360 சிலைகள் இருந்ததாக எங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு நான் அடிப்படை காரணமே அந்த மூட நம்பிக்கைகள் தான். நாங்கள் ஒரு மனுஷன் அளவு கடந்து நேசித்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவோம்னு சொல்லி செஞ்ச அந்த 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 நிலைமை தான் இன்றைக்கி சிலை வணக்கம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன பாடம் படிச்சுப்பீங்கன்னு சொன்னால், இந்த சம்பவத்தை நாங்கள் என்ன விளங்கணும்னு சொன்னால், நாங்கள் எந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்கிறேன்னு சொன்னாலும் நிதானம் வேணும். சைத்தானே உலகத்தில் சிலை வனத்தை கொண்டு வரத்துக்கு நிதானமாக 4 தலைமுறையாக முயற்சி செஞ்சான். அதே போல் நிதானமாக நாங்கள் செயற்படணும். அதே போல் அளவு கடந்து நாங்கள் எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மூட நம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பவே கூடாது. சிலை வணக்கத்துடைய ஆரம்பம் மூட நம்பிக்கை தான். இதை செஞ்சால் தான் அது நடக்கும், இது இருந்தால் தான் அது நடக்கும் அப்படி எங்களுக்கு அல்லாஹ் எதே வேணுனாலும் செஞ்சு தருவான். எங்களுக்கு துவா இருக்கின்றது. அதுக்கும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துவாக்களையும் கற்று தந்திக்கிறாங்க. அந்த துவாக்கள் ஓதி அல்லாஹ் மூலமாக வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், எங்களோட தேவைகளை நாங்கள் என்ன செய்யணும், பூர்த்தி செஞ்சுக்கணும். இந்த துவாவை நாங்கள் கடத்தில் கட்டி கொண்டா தான் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அல்ல அதை செஞ்சால் தான் பாதுகாப்பு கிடைக்கும், இப்படி இருந்தால் தான் பாதுகாப்பு கிடைக்கும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாக்கணுமா, அதாங்க யோசிக்கணும் தானே. அப்போ நாங்கள் அல்லாட்ட துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவன் என்ன செய்வான், அவன் பாதுகாப்பான். இந்த விஷயத்தை விளங்கி எங்களோட வாழ்க்கையில் பாடமாக எடுப்போம். இன்னும் ஒரு சம்பவத்தின் மூலமாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில், ஏனைய சகோதரன் பயனடையும் நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரையும் வழங்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.